தமிழக அரசு வழங்கும் ரூ. 2500 உதவித்தொகையை 2 மடங்காக மாற்ற முடியும். வட்டிக்கு மேல் வட்டி காம்பவுண்டிங் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிறு தொகை எதிர்காலத்தில் பெரிய நிதிச் சொத்தாக மாறும் வழிகளை இக்கட்டுரை விளக்குகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலர் இந்த தொகையை மாத செலவுக்காக பயன்படுத்தலாம் என்று நினைத்தாலும் நிதி நிபுணர்கள் கூறும் ஒரு முக்கிய ஆலோசனை என்னவென்றால், இந்த பணத்தை சரியான முதலீட்டில் செலுத்தினால் அது எதிர்காலத்தில் பெரிய சொத்தாக மாறும் என்பதுதான். சிறு தொகைதானே என்று அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் ரூ. 2500 திட்டமிட்டு முதலீடு செய்தால் சில ஆண்டுகளில் அது 2 மடங்கு அல்லது அதற்கும் அதிகமாக வளர வாய்ப்பிருக்கிறது. எப்படி என்று பார்க்கலாம். ஒரு மாதத்திற்கு ரூ. 2500 என்றால் ஆண்டுக்கு ரூ. 30,000 ஆகிறது. இந்த பணத்தை வீட்டில் வைத்திருப்பதால் எந்த வளர்ச்சியும் கிடைக்காது. அதே சமயம் பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களில் தொடர்ந்து செலுத்தினால் வட்டிக்கு மேல் வட்டி கிடைக்கும் காம்பவுண்டிங் என்பதால் உங்கள் சேமிப்பு வேகமாக உயரும். முதலீட்டில் மிக முக்கியமான விஷயம் நேரம். இன்று தொடங்கும் முதலீடு நாளை தொடங்குவதை விட அதிக பலன் தரும். இதன் முதல் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பாகவும் லாபமாகவும் இருக்கும். மாதந்தோறும் ரூ. 2500 நல்ல தரமான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் SIP முறையில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை அபாயம் இருந்தாலும் 10 முதல் 15 ஆண்டுகள் போன்ற நீண்டகால முதலீட்டில் சராசரியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இளம் வயது பெண்கள், குழந்தைகளின் உயர்கல்வி அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிப்பவர்கள், நீண்டகால முதலீடு செய்ய விரும்புவர்கள். இந்திய குடும்பங்களில் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான சொத்தாகவும் கருதப்படுகிறது. டிஜிட்டல் தங்கம், கோல்ட் ETF, சாவரன் கோல்ட் பாண்ட் புதிய வெளியீடு வந்தால் போன்ற வழிகளில் முதலீடு செய்யலாம். காலப்போக்கில் தங்கத்தின் மதிப்பு உயர்ந்தால் உங்கள் முதலீட்டின் மதிப்பும் அதிகரிக்கும். குறிப்பாக பணவீக்க காலங்களில் தங்கம் ஒரு நல்ல பாதுகாப்பு முதலீடாக கருதப்படுகிறது. எனக்கு எந்த அபாயமும் வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு FD சிறந்த தேர்வு. மாதந்தோறும் சேமிக்கும் தொகையை சில மாதங்களுக்கு ஒரு முறை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக மாற்றலாம். முதலீட்டுக்கு பாதுகாப்பு, முன்கூட்டியே தெரிந்த வட்டி, மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வட்டி, தேவையான நேரத்தில் கடனுக்கு அடமானமாக பயன்படுத்தலாம். அரசு ஆதரவு பெற்ற பாதுகாப்பான முதலீடு வேண்டுமெனில் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் சிறந்தவை. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி 5 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியுடன் பெறலாம். 15 ஆண்டுகள் கால அவகாசம் கொண்ட நீண்டகால சேமிப்பு திட்டம். வருமான வரி சலுகைகளும் கிடைக்கும். நீண்டகால செல்வம் உருவாக்க விரும்புவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. நிலையான வருமானம் விரும்புவர்களுக்கு ஏற்ற அரசின் பாதுகாப்பான சேமிப்பு திட்டமாகும். மாதந்தோறும் ரூ. 2500 RDயில் சேமித்தால் கால முடிவில் வட்டியுடன் பெரிய தொகையாக கிடைக்கும். மாதந்தோறும் ரூ. 2500 RDயில் சேமித்தால் கால முடிவில் வட்டியுடன் பெரிய தொகையாக கிடைக்கும். முதலீட்டில் மிகப்பெரிய மந்திரம் காம்பவுண்டிங், வட்டிக்கு மேல் வட்டி ஆகும். உதாரணமாக, நீங்கள் சம்பாதித்த வட்டியும் மீண்டும் முதலீட்டில் சேரும்போது அதற்கும் மீண்டும் வட்டி கிடைக்கும். இதனால் காலம் செல்ல செல்ல உங்கள் முதலீட்டின் வளர்ச்சி வேகமாக அதிகரிக்கும். அதனால்தான் நிதி ஆலோசகர்கள் முதலீட்டை சீக்கிரம் தொடங்குங்கள், தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். மாதம் கிடைக்கும் முழு தொகையையும் உடனடியாக செலவு செய்து விடாதீர்கள். அதிக லாபம் தருவதாக கூறும் மோசடி முதலீடுகளை நம்பாதீர்கள். நண்பர்கள் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்யாதீர்கள். ஒரு இடத்தில் மட்டும் முழு பணத்தையும் முதலீடு செய்யாதீர்கள். இடையில் முதலீட்டை நிறுத்தாமல் தொடர்ந்து சேமியுங்கள். தமிழக அரசு வழங்க உள்ள ரூ. 2500 மாதாந்திர உதவித்தொகை என்பது வெறும் உதவித்தொகை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் பொருளாதார எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். SIP, தங்கம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள், RD போன்ற பாதுகாப்பான முதலீட்டு வழிகளில் திட்டமிட்டு சேமித்தால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறிய தொகையை பெரிய நிதி சொத்தாக மாறும். இன்று கிடைக்கும் ரூ. 2500 புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் நாளை அது உங்கள் குடும்பத்திற்கு நிதி சுதந்திரத்தையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் உருவாக்கி தரும்.